அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு செபியே ஷாக் ஆகிற அளவுக்கு ஒரு தாக்கம் ஒன்று இருந்தது. செபி எதற்காக அவங்க கடினப்பட்டாங்களோ, நிறைய ரூல்ஸ் வீக்லி கான்ட்ராக்ட் க்ளோசிங்கெல்லாம் ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வீக்லி ஒரே ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் இருக்கணும் அப்படின்னெல்லாம் பண்ணினதுக்கு காரணம் வந்து மார்க்கெட்டில் நிறைய ஸ்பைக்ஸ் வருது. அதனால் வந்துட்டு செல்லரும் சரி பையரும் சரி நிறைய தாக்கம் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இங்கே அதிகமாக அவங்க இது பண்ணி ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு உண்டான நலனுக்காக இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பண்ணினாங்க. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பாருங்கள், இன்றைய இடையில மார்க்கெட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட 750 653 100 பாயிண்ட் ஸ்பைக் இறங்கிட்டு மீண்டும் அதிலிருந்து ஒரு ரெக்கவர், திருப்பி ஒரு ஃபால், திருப்பி ஒரு ஏற்றம். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன் செல்லராக இருந்தவங்களோட நிலைமை பாருங்கள். பையரும் கூட பிரச்சனை இல்லை. ஒன்று அவங்களுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச நஷ்டம் தான். சப்போஸ் பை பண்ணி வச்சுருந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஹிட் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க வந்து பை பண்ணனால ஒன்றும் லாஸை புக் பண்ணாட்டியும் கூட பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச லாஸ் தான் நடந்திருக்கும். அவங்க எவ்வளோ முதலீடு போட்டிருக்காங்களோ அதுக்கு மேலே லாஸ் வரக்கு வாய்ப்பு இல்லை பையரை பொறுத்தவரை. ஆனால் செல்லரை பொறுத்தவரை பாருங்கள், இந்த இடத்துல 750 புட் ஆப்ஷன்ஸ், இதோட சார்ட் போடுறேன் பாருங்கள். இங்கே 20 ரூபாயில் இருக்காங்க. இங்கே 20 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட இவங்க வந்து 100 ரூபாயை தாண்டி போகிறாங்க. நம்மளுக்கு கிராஃபில் காட்டுறது 100 ரூபா, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 130 to 140 ரூபா போகிறக்குண்டான வாய்ப்பு இருந்திருக்கு. எவ்வளோ ஹை வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆமாம், உங்களுக்கு 130 ரூபாய் ஹையை வச்சுருக்காங்க. அப்போது 25 ரூபாய்க்கு அவங்க செல் அடிச்சிருக்காங்க. அங்கே கரெக்டாக யாரெல்லாம் செல் அடித்தாங்கன்னு நம்ம சொல்லலை. பண்ணியிருந்தால், செய்திருந்தால் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மேக்சிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 25 ரூபாய். ஆனால் அந்த 25 ரூபாய்க்கு அவங்க எவ்வளோ லாஸை பார்த்துருக்காங்க அப்படின்னா 130 ரூபாய் போயிட்டு மீண்டும் 0 தான், பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க எவ்வளவு மடங்கு நட்டத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 5 மடங்குக்கு மேலே அவங்க நட்டத்தை பார்த்துருக்காங்க. சப்போஸ் மார்க்கெட் வந்துட்டு இவங்க டைரக்ஷன் இல்லாமல் இது 250 மாறி இருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்? அப்போது இதை வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸை ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஏற்ற வாய்ப்பு என்ன, இந்த ஸ்பைக்குங்கிறது எப்போ வரும் அப்படின்ட்டு இல்லை, இது வந்துட்டு எதிர்பாராமல் ஒரு விஷயம் நடக்கிறதுன்னு, அதாவது நம்மளுடைய கட்டுப்பாட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்மளுடைய கணிப்பை கட்டுப்படுத்த அளவுக்கு எந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் வர்த்தகம் இருக்கோ அதைத்தான் நீங்கள் மேற்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது 25 ரூபாயிலிருந்து 150 ரூபா 130 ரூபா போயிடுச்சு. பையராக யோசிக்கிறவங்க என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, அடுத்து இன்னொரு 10 வர்த்தகத்துக்கு எந்த ட்ரேடு எடுத்தாலும் லாஸை புக் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன, இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் கிடச்சிதுன்னா நம்ம வெளியில் வந்துடலான்ட்டு 25 ரூபாய்க்கு பை பண்ணிவிட்டு அவங்க 100 ரூபா அப்படிங்கிற எல்லையை ஒரு டார்கெட் போட்டுட்டு உட்கார போகிறாங்க. அப்படி தான் நம்ம மனநிலையை செட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இது தான் பண்ணியிருக்க போகிறாங்க. ஆனால் இது வந்து கண்டிப்பாக சரியான வர்த்தகம் கிடையாது. உங்களுடைய முதலீட்டுக்கு உங்களுடைய லாபம் நட்டத்தை நீங்கள் வந்துட்டு அதில் உள்ளடக்கமாக ஒரு டிசிப்ளின் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணணும். இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கும், எப்போதாவது ஒன்று நடக்கிறது. இதே மாதிரி எல்லாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று வர்த்தகம் இல்லை, உடனே நேற்றைய தினம் விடுமுறை அப்படிங்கிற தெரியலையா அப்படிங்கிற சிலர் தோணலாம். எப்போவுமே இதற்கு முந்தைய வர்த்தகத்தோட ட்ரேடிங் டேஸை நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைய தினத்திற்கு முந்தைய வர்த்தக நாளில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோடது இருந்தது. பேங்க் நிஃப்டியில் இந்த ஸ்பைக் வரல. அப்போது இந்த பேங்க் நிஃப்டியில் நடக்கிற மாதிரியே மார்க்கெட் இப்படி தான் முடிய போகிறான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஓடிஎம் ஆப்ஷன்ஸை வந்துட்டு 2 பக்கமே செல் அடிச்சிடலாம். ஒரு 10 ரூபா ப்ரீமியம், இந்த 10 ரூபா ப்ரீமியம்னா நம்மளுக்கு 20 ரூபா ஆயிடுச்சு, பேங்க் வட்டிக்கு பார்த்தா இதுவே மேல் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அப்படி நினச்சி இந்த இடத்துல இந்த 10 ரூபா ப்ரீமியம் 700 ரூபா புட்டு பாருங்கள், 700 புட் ஆப்ஷன் பாருங்கள்.
ரூபாய் ஹை. இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஹை இருந்தது, 98 போயிட்டு திருப்பி 0 தான், இல்லைன்ட்டு. அப்போ இந்த அளவுக்கு மொமெண்டம் அப்படிங்கும்போது அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம மார்க்கெட் வந்து 750 இருக்குது, அதனால 800 காலையும் செல் அடிச்சிடலாம், 700 புட்லேயும் செல் அடிச்சிடலாம், இந்த ரெண்டுமே 0 ஆகும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும்னு நினச்சிருப்பாங்க. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இடையில இதே வந்துட்டு ரெண்டுமே ஒரு 50 ரூபா இருக்கும்போதோ இல்லை 30 ரூபா இருக்கும்போது அடிச்சிருந்தாலும் கூட இது லாஸ் தான். ஏன்னா 30 ரூபாய்க்கு செல் அடிச்சிருந்தா இவன் 98 ரூபா இவன் ஒருத்தனே ஹை போயிட்டான். அப்போது உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இருக்குது, நம்ம பேசிட்டு வரோம். அதே மாதிரி நம்ம இன்றைய தினம் நம்ம சொன்னது பார்த்தீங்கன்னா காலையிலேயே சொன்ன மாதிரி ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள தொலைவு இங்கே பாருங்கள். நிஃப்டி 22 புள்ளிகள் ஏற்றோம். பேங்க் நிஃப்டியோட டிசம்பர் கான்ட்ராக்டோடது பாருங்கள், நேற்று 748க்கு க்ளோசிங். அப்போ என்ன அர்த்தம், 22 பாயிண்ட்னா 23,728 நேற்றத்தோட ப்ரீவியஸ் க்ளோஸ். இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 23,770. நம்ம இன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தோம் 40 பாயிண்ட் ப்ரீமியம் 0வாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருந்தோம், இந்த கேப் மார்க்கெட் எங்கே முடிஞ்சாலும் சரின்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 750 இதுதான் ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர். இதை புரிதல் ஏற்படுத்தணும். அதே போக எல்லாரும் ஸ்பாட்டை பேஸ் பண்ணியே மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டை சிலரெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட ஹையை தானே அவங்க போவாங்க, அவங்க ப்ரீவியஸ் க்ளோஸை தானே இவங்க போவாங்க அப்படின்ட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நிறையா நான் பார்த்துட்டு வர்றேன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமாக பார்க்கணும். இப்போ பார்த்தால் உடனே வந்துட்டு நமக்கு மனசுக்கு படுறதான் பார்த்தீங்கன்னா 750 காலுடைய ஹையை புட் ஆப்ஷன் தாண்டல, அதனால் மார்க்கெட் கீழே போன மார்க்கெட் மேலே வந்துருச்சு அப்படின்னு எளிதாக நம்ம சொல்லிடலாம். இதே அப்படி இருக்கும்போது மார்க்கெட் எப்படி கீழே போகும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அதே மாதிரி 23,800 காலுடைய ஹை 103 ரூபா, 800 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 51 ரூபா, 800 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இவங்களோட இது தாண்டினதுமே இவங்களது தாண்டினதுமே நல்ல ஒரு வேகம் பிடிச்சாங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் கடைசியில் பாருங்கள் 800 கால் 0, 800 புட் ஆப்ஷன் வந்து 50 ரூபாய்க்கு தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போ உடனே வந்துட்டு 800 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். அதாவது எதனுடன் எதனை தொடர்பு படுத்தினாலும் மார்க்கெட் வந்து அதனை கடந்து தான் போக போகிறாங்க. இதை நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ இதை நம்ம வச்சு பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணலாம். ஆனால் அதோட கான்செப்டை நீங்கள் உள் வாங்கியிருக்கணும். இந்த கான்செப்டை என்னென்னா மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட் ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி நீங்கள் வர்த்தகம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃப்யூச்சர் பேஸ் பண்ணி தான் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் வணிகம் நடைபெறுகிறது. இங்கே ஸ்பாட்டை பேஸ் பண்ணி நீங்கள் மீட்டிங் பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறாக போயிடும். ஒரு சேனல் நான் பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா மற்ற சேனல் நான் குறை சொல்லலை, ஆனால் நிறைய பேர் வந்து அதற்கு சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்துட்டு அவங்கள பார்த்தா தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது பிப்ரவரி கான்ட்ராக்டை நான் போடுறேன், பிப்ரவரி மந்த்லி கான்ட்ராக்டை நான் போட்டுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு இல்லை ஜனவரி கான்ட்ராக்டை போட்டுக்கலாம். இது ஜனவரி 30ஆம் கான்ட்ராக்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் 23,750 ஸ்பாட்டு, இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா 493, இவங்க 318. பார்த்தாலே தெரியுது கால் சைடு பையிங் ஜாஸ்தி, புட் சைடு வந்து பையிங் இல்லை அப்படின்ட்டு உடனே அதில் சொல்கிறாங்க. அருமையான காணொளி அப்படின்னாச்சு. அப்புறம் 23,650க்கு இப்போ மீட்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இந்த மணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 23,600 காலும் 23,900 புட்டும் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 600 கால் 586 ரூபா, 900 புட் பார்த்திங்கன்னா 387 ரூபா. இது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் படி எப்படி ஒர்க் ஆகும்? ஒர்க்கே ஆகாது. ஆனால் அவங்க சொல்கிற லாஜிக்கே இன்னும் ஒரு மேல் நோக்க கொண்டு போகலான்னா கொண்டு போக முடியும், இல்லைன்ட்டு இல்லை. இப்போ இதில் பாருங்கள், இது 385 ரூபாய், இது வந்து 408 ரூபாய். அப்போ வந்து இது வந்து அருகில் இருக்குது, ஒரு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 20 புள்ளிகள். அப்போ என்ன அர்த்தம்னா கால் ஆப்ஷன் விலையை விட புட் ஆப்ஷன் விலை அதிகம். அப்படின்னா 23,925 ஃபியூச்சர் இருக்குது. இப்போ இந்த 23,925 ஃபியூச்சர் இருக்கிறனால இங்கே கொண்டு போங்க. இங்கேருந்து நான் 125 புள்ளிகள் நம்ம கொண்டு போகிறோம். அப்போ 23,900 கால், இங்கிருந்து 125 புள்ளிகள்னால் 24,050 புட். இது பாருங்கள், ஓரளவுக்கு
900 கால் இல்லை 800 கால், மன்னிக்கவும், 125 புள்ளிகள். இப்போ பாருங்கள், இந்த 800 காலுடைய விலையும் 24,050 புட்டோட விலையும் பாருங்கள் சமமாக இருக்கும். அப்போது உங்களுடைய கான்செப்ட், நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது தப்பில்லை, அதை வந்து கான்செப்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை தவிர்த்து ஸ்பாட்டை பேஸ் பண்ணி மீட்டிங் பாயிண்ட்டை எடுத்து அது நீங்கள் வரைபடத்தில் போட்டீங்க அப்படின்னா, கால் ஆப்ஷன் மேலே போனால் புட் ஆப்ஷன் கீழே வருது, புட் ஆப்ஷன் மேலே போனால் கால் ஆப்ஷன் கீழே வருதுன்னு சொல்கிற லாஜிக்கலாக கிடையாது. மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம மூமெண்ட் அப்படின்ட்டு நேற்று ஒரு ஸ்பெஷல் காணொலி போட்டோம். அதில் வந்து சைட்வே மூமெண்ட், வால்டைல் மூமெண்ட், ஒன் சைட் மூமெண்ட், இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு பங்கு சந்தையில் நிலை பெற முடியும். அதனால் ஆப்ஷன் வர்த்தகங்கிறது கணிதம் அடிப்படையில் தான் இருக்குது. அந்த கணிதத்தை நீங்கள் வந்துட்டு சரியான முறையில் அணுகணும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைய தினம் நீங்கள் வந்துட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்க, நம்ம காணொலியில் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் கரெக்டு தான். அதை வந்து ஸ்பாட்டுக்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது முற்றிலும் தவறாக போயிடும். அது மற்றவர்கள் காண்பிக்கும் போது அது சரியாக படுது அப்படின்னு காரணம் என்னென்னா, ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உள்ள தொலைவு ஒரு 30 புள்ளியோ ஒரு 50 புள்ளியோ இருக்கும்போது உங்களுக்கு அது பெருசாக தப்பாக படாது. ஆனால் இப்போ வந்துட்டு 23,750 ஸ்பாட் இருக்குது, ஃப்யூச்சர் வந்து 23,925 இருக்குது. அப்படிங்கும்போது தான் இந்த டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதனால் நீங்கள் ஒரு கான்செப்டை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஃப்யூச்சருக்கு பண்ணுங்கள். ஆனால் நம்மளுடைய மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பாட் முடியணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர ஸ்பாட்டால் இயங்குதுன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். நம்மளோட பழைய காணொலியிலையுமே நான் மீட்டிங் பாயிண்ட்டை வந்துட்டு இது சொல்லியிருப்பேன். ஆனால் எக்ஸ்பைரியில் ஸ்பாட் இப்படி வந்து முடியணும் அப்படிங்கிற காரணத்தை வச்சு தான் நம்ம சொல்லியிருப்போமே தவிர நான் இப்படி தான் பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன். இது நன்றாக புரிந்திருக்கணும். அதனால் மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரை பேஸ் பண்ணியிருக்கு. அதனால் தவறுதலாக புரிந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டாம். அதனால் ஆப்ஷன்ஸோட அடிப்படையை கற்றுக்கொண்டு நீங்கள் வந்து மேற்கொள்ளுங்கள். அப்போ செபி வந்துட்டு எவ்வளவு தூரம் கடினப்பட்டாங்களோ அது வந்து இன்று வீணானது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்பைக்கே வந்திருக்கக்கூடாது. இந்த ஸ்பைக்கு வரக்கூடான இம்பேக்ட் இல்லை. ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டி ரொம்ப லோவாயாச்சு, மார்க்கெட் சைடுவேக்குள்ளே போயாச்சு, அட்டவணையில் 750 பேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 12:50 1 மணிக்கு இந்த அளவுக்கு ப்ரீமியம் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்பைக் வரும் அப்படின்னு கண்டிப்பாக 99% வாய்ப்பே கிடையாது. 1% நம்ம நினைக்காது நடக்கும். அந்த நினைக்காதது நடந்தது தான் இந்த சம்பவம். இதை நினைத்து உங்களுக்கு காலங்காலமாக இதே மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சி ஆப்ஷன் பையர் நீங்கள் முற்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீண்ட நாள் பங்கு சந்தையில் இருக்கவே முடியாது. அதனால் இதனை நன்றாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்துட்டு வர்த்தகம் செய்ய முற்படுங்க. நம்ம 800 கால் புட்டோட பேஸில் நம்ம பேசின நம்ம சொன்ன மாதிரி பார்த்தா 23,800 கால் புட்டு தான் ஸ்ட்ரேடல் இருந்தது. அப்போ 800 கால் ஆப்ஷன் படி இப்போ என்னடா திருப்பி நீங்கள் வந்து ஸ்பாட்டை பேஸ் பண்ணியே சொல்கிறீங்க அப்படின்ட்டுலாம், ப்ரீமியம் இன்றைக்கி டவுன் ஆனதுனால உங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி பக்கமாக அமைஞ்சது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, நம்ம ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறது நிறைய பேருக்கு நெருடலை ஏற்படுத்தலாம். ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்க சொல்லி கொடுக்காம இந்த கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்து அந்த ஸ்டூடெண்ட் அதை மட்டும் படிச்சுட்டு போய் அவர் எக்ஸாம் எழுதினார் அப்படின்னா அவர் சிறந்த மாணவராக வருவாரா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நான் செய்வது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் எதிர்பார்க்குறது என்கிட்ட வந்துட்டு என்னென்னா, இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள், மார்க்கெட் மேலே போகுன்னு சொல்லுங்கள், மார்க்கெட் கீழே போகுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. மார்க்கெட்டில் நம்ம நினச்சதுன்ட்டு இல்லைங்க, ப்ராபபிலிட்டி தான். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்ப்ளாய் வாலிட்டி கம்மியானங்காட்டி மார்க்கெட் வந்துட்டு ஸ்ட்ராடல் இருந்ததுனால மார்க்கெட் வந்துட்டு மூமெண்ட்டே இல்லாமல் முடியுது தான். ஆனால் ஒரு ஸ்பைக் கீழே போயிட்டு மேலே வந்துட்டாங்க, ஆனால் மேலே ஒரே இடத்துல முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஸ்பைக் ஏன் வந்தது அப்படின்னு எதிர்வினையாற்றக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை. ஆனால் அது வந்துதா வரலையோ. ஆனால் மார்க்கெட்டை நம்ம வந்து ஒரு கலை, நம்ம தான் இதை புரிந்து கொள்ளணும். மார்க்கெட்டில் இந்த மாதிரி இடத்துல இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை தான் நம்ம சொல்ல வர்றது. அதனால் நிறைய பேருக்கு நெருடல் ஏற்படுத்தலாம். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இதுக்கும்போது நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும், ஃபீட்பேக் வந்துட்டு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அதனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை நீங்கள் டெய்லியும் அப்சர்வ் பண்ணி கீ பாயிண்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும்.
இப்போ எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா நமக்கு 23,800 புட் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன், 23,800 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து வேல்யூம் பேஸில் நடந்திருக்காங்க. இது லோயர் வேல்யூம் தான், இது ஒரு பெரிய வேல்யூம்ட்டு இல்லை. நாளை தினம்தான் இதனை பற்றி நம்மளுக்கு புரிதல் வரும். அட்டவணையில் நம்மளுக்கு வேல்யூ பேஸில் என்ன டேர்ன் ஓவர் நடந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். இன்றைய தினமும் இதை வந்து 23,800 புட், 800 கால், 700 கால், 700 புட் கொடுத்துருக்காங்க, 24,000 கால் கொடுத்துருக்காங்க. டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்துட்டா இந்த ரெண்டில் தான் நம்மளுக்கு அதிகமான டேர்ன் ஓவர் நடக்குது. அப்போ 23,800 ரெண்டு பேருமே 240 ரூபா ஹை வச்சுட்டாங்க. அப்போது 24,040. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 23,560. இந்த ஜோன் தான் இப்போது இவங்களோட ஜோனாக இருக்க போகிறது. ரெண்டு பேருமே நியர் லோ அதுவும். அப்போ அதுவும் எடுத்துக்கிட்டால் கூட 23,940 இந்த பக்கம் வந்துட்டு 120 ரூபாய். அப்போ 23,680. இந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஜோனாக பார்க்கப்படுகிறது. ரெண்டு பேர்த்தோட க்ளோஸ் பார்த்தாலும் ஒரே மாதிரி 177, 186. மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே முடிஞ்சிருக்காங்க. அப்போ ப்ரீமியம் கரையில். அப்போ இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது நமக்கு ஒரு 180 புள்ளிகள் இருக்குது. பரவாயில்ல. இந்த 180 புள்ளிகள் தான் போன வாரமும் வியாழக்கிழமை நம்மளுக்கு 180 பாயிண்ட் தான் இருந்தாங்க. அது 24,000 கால் புட்டு அமைஞ்சிருந்தாங்க. இந்த முறை வந்துட்டு 23,800 முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த கட்டுப்பாட்டு எல்லை வச்சு தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆக போகுது. அடுத்தது இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி 13, 14 இருக்காங்க. நமக்கு வந்துட்டு நாளை தினம் இந்த ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் எப்படி குறைகிறது, எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வரணும். அது கையில் எழுதணும். நீங்கள் எக்ஸலில் போட்டு இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்கள் பண்ண முடியாது. இது முழுக்க நீங்கள் வந்துட்டு தொடராய்வு செஞ்சால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி கற்றுக்கொள்ள முடியும். இதனை பற்றி நம்ம வந்துட்டு நம்மளுடைய கட்டண பயிற்சி இருக்குது. டிசம்பர் 29ஆம் தேதி துவங்குகிறது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புங்க. அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களோட இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். இது வந்து கற்றலுக்காக நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கொடுக்காம நீங்களும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கட்டண பயிற்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இப்போ எப்படி நான் வந்துட்டு ஒரு போன வாரம் முழுவதும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு 10-12 வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதோட விளக்கங்கள், அதோடைய கணக்கீடுகளை வந்துட்டு லைவ் மார்க்கெட்டில் நான் வந்துட்டு கொடுத்துட்டே வருவேன். அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து கீ பாயிண்ட்ஸ் எடுத்துட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இந்த கட்டண பயிற்சி வந்து பயன்படும். நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய நேரமே இல்லை, ஆனால் நான் கட்டண பயிற்சியில் மட்டும் இணைஞ்சு நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் சந்தையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறவங்க நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இணைய வேண்டாம். முழுக்க நீங்கள் பார்த்து அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும், உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.